இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இந்த உலகத்தில் நாம் பார்க்குறோம் இல்லையா, பிரபலங்கள் வரும்பொழுது எங்கேயாவது ஒரு பிரபலத்தை கண்டுட்டா மக்கள் எவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறாங்கல்ல. அதான் சொல்லுவாங்க ஸ்பாட்டிங் த செலிப்ரிட்டிஸ். ஏதாவது ஒரு சினிமா பிரபலமோ அல்லது நாம் விரும்பிய, நாம் வெகு காலம் ரசித்த, பார்க்க ஆசைப்பட்ட மனிதரை எங்கேயாவது பார்த்து விட்டோம் என்றால் ரொம்ப மகிழ்ச்சி நமக்கு, இல்லைங்களா? இன்றைய இறைவார்த்தை வழிபாடு ஆண்டவரை கண்டு கொள்வதை பற்றி நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றது. ஸ்பாட்டிங் ஜீசஸ் இன் அவர் லைஃப். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை ஸ்பாட் பண்ணி பார்க்கணும். அதுக்காக இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கின்ற பொழுது சிறுவனான சாமுவேல் ஆண்டவரை கண்டு கொள்கிறான். ஏலியின் வழியாக ஆண்டவரை கண்டு கொள்கிறான். ஆண்டவருடைய குரலை கேட்கிறான், கண்டு கொள்கிறான். அதிலிருந்து அவனுடைய வாழ்வை மாறுகிறது. இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், யோவானின் சீடர்களாக இருந்தவர்களும் பேதுருவும் ஆண்டவரை கண்டு கொள்கிறார்கள். அதனால் அவளுடைய வாழ்வு மாறுகின்றது. அன்புக்குரியவர்களே, அப்படி ஆண்டவரை நாம் கண்டு கொண்டால் நமக்கு என்ன விதமான மாற்றம் வருகிறது என்றால், பேதுருவை எடுத்துக்கொள்வோம். சீமோன் என்றால் அவ்வளவு உறுதியற்ற நாணலை போன்ற ஒரு மனிதர் என்பது பொருளாகிறது என்று விவிலிய அறிஞர்கள் கூறுகிறார்கள். அப்படி நற்செய்தியில் அவருடைய குணத்தை நாம் பார்க்க முடிகிறது. திடீர்னு பேசுவார், திடீர்னு மாறுவார். ஆண்டவரை மறுதளித்தது கூட அவருடைய அந்த குணம்தான் காரணம். எப்பொழுது மாறுவார் என்று தெரியாது, நிலையற்ற ஒரு மனப்போக்கு அவருக்கு இருந்தது. ஆனால் ஆண்டவர் அவரை பாறையாக, உறுதியானவராக மாற்றி அவருடைய அந்த பாறை போன்ற அவருடைய நம்பிக்கையின் மீது திரு அவையை கட்டி எழுப்புகிறார். அவருடைய தலைமையிலே தன்னுடைய மந்தையை ஒப்படைக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஆண்டவரை கண்டுகொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வில் வருகிறது. அன்புக்குரியவர்களே, சாமுவேலை பார்க்கிறோம். ஆண்டவர் தான் பேசுகிறார் என்று கூட அவருக்கு கண்டுபிடிக்க முடியவில்லை. சிறுவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய குரலை கூட தெரிந்து கொள்ள முடியாம ஒரு அறியாமையில் இருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய குரலை கண்டு கொண்ட பிறகு ஆண்டவர் அவரோடு இருக்கிறார். அவருடைய ஒரு வார்த்தை கூட விழ ஆண்டவர் விடவில்லை என்று விவிலியம் நமக்கு கூறுகிறது. அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கிறது என்றால் அவருக்கே மதிப்பு கொடுக்கிறது என்ற அர்த்தம். அந்த இஸ்ரேலரின் பார்வையில் அந்த சிறுவனாக இருந்த அந்த சாமுவேலை இறைவாக்கினராக ஆண்டவர் உயர்த்துகிறார். அது எப்படி? ஆண்டவரை கண்டு கொள்ளுதலால் வருகின்ற மாற்றம். அன்புக்குரியவர்களே, எனவே நம்முடைய வாழ்விலும் ஆண்டவரை நாம் கண்டு கொள்ள வேண்டும். அதில் ஒரு முக்கியமான கவனம் நமக்கு வேண்டும். நாம் எப்படி ஆண்டவரை கண்டுகொள்கிறோம்? நிறைய நேரங்களில் நாம் தவறாக ஆண்டவரை கண்டுகொள்கிறோம். ஏதாவது ஒரு அபசுகுணமாக ஒன்று நடக்கிறது என்றால் கடவுளுக்கு இது விருப்பமில்லை போல என்று நினைக்கிறோம். ஒரு முறை நான் இது சொல்லாமல் எனக்கு தெரியல, ஒரு வீட்டில் மந்திரிக்கு சென்றிருந்தேன். நான் நுழைந்த உடனே கரண்ட் கட் ஆகிடுத்து, பவர் கட். அந்த அம்மாவுக்கு ஒரே மனு சங்கடம். அப்புறம் நாங்கள் மந்திரிப்பு ஜபத்தெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது பாதியில் கரண்ட் வந்தோடனே அந்த அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய அப்படி ஒரு மகிழ்ச்சி. அந்த நேரத்தில் அவங்களுடைய மனதில் என்ன தோன்றியது? இந்த கரண்ட் கட்டானது கடவுளுக்கு பிடிக்கல பலருக்கு என்று. இப்போ இதை எப்படி நாம் கண்டுகொள்கிறோம்? மூட நம்பிக்கையின் மூலமாக ஆண்டவரை கண்டுகொள்கிறோம். அப்படி நாம் கண்டுகொள்ளக்கூடாது. இந்த விவிலியம் நமக்கு என்ன கூறுகிறது? இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நீர் என்னோடு இருக்கிறீர் என்று நமக்கு விவிலியம் சொல்லுகிறது. இந்த வாழ்வில் வருகின்ற உயர்வு, தாழ்வு, அபசகுணங்கள் இவற்றின் மத்தியில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அதையும் நாம் கண்டு கொள்ள வேண்டும். வாழ்வில் எல்லாமே சரியாக போயிட்டு இருந்தால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் அர்த்தத்தில். எதுவுமே சரியில்லை என்றாலும் இறைவன் என்னை சரியான பாதையில் நடத்துகிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ்கின்ற பொழுது நாம் ஆண்டவரை கண்டு கொண்டோம் என்ற அர்த்தம். அப்படி ஆண்டவரை கண்டு கொள்ள வேண்டும் எனில் நமக்கு என்ன வேண்டும்? நாம் எளிமையாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நம்மிடம் எளிய உள்ள வேண்டும், குழந்தைகள் போன்ற உள்ள வேண்டும். நம்முடைய கன்னிமருடைய வாழ்விலே அவருடைய காட்சிகளை பார்க்கின்ற பொழுது அவரை ஒருபொழுதும் படித்த அறிவாளிகளை தேடி செல்லவில்லையே. கிராமப்புறங்களிலே அவ்வளவு உலகத்தில் பிரபலமில்லாத ஒரு மனிதரை கண்டு கடவுளின் செய்தி அவருக்கு கொடுக்கிறார். பெர்னதத்துடைய வாழ்விலும் பாருங்கள், ஒரு சிறுமி, அறியாத சிறுமி. அவ்வளோ பெரிய மறை உண்மை, கன்னிமரியா பாவமில்லாமல் பிறந்தார் என்ற மறை உண்மையை உலகுக்கு தெரியப்படுத்த அந்த சிறுமி, அந்த வார்த்தையின் அர்த்தம் கூட அந்த சிறுமிக்கு தெரியாது. அதை சொல்லுகின்ற போது அந்த ஆயரால் நம்பவே முடியவில்லை. இந்த சிறுமி எப்படி இவ்வளவு பெரிய வார்த்தைகளை சொல்லுகிறார்? நாமே அமல உற்பவம், எப்படி இந்த சிறுமிக்கு இந்த வார்த்தைகள் தெரிந்தது என்று ஆச்சரியப்படுகிறார்.
அப்படி சிறிய எளிய மனிதர்களை இறைவன் தேடுகிறார். அப்படிப்பட்ட எளிய உள்ளம் வேண்டும். அதுக்காக நம்ம ஏழையாக இருக்கணும்னு சொல்ல வரல. நம்ம உள்ளத்தில் நாம் ஏழையாக எளிமையாக இருக்க வேண்டும். அதுதான் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே 5வது அதிகாரத்திலே ஆண்டவர் மலைப்பொழிவிலே சொல்கிறாரே, இவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று எளிய உள்ளம் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்டவர்களால் தான் கடவுள் கையாள முடியும். நாம் அதிக படித்து விட்டோம், பெரிய மனிதர்களாகிவிட்டோம் என்றால் கடவுளுடைய குரலை நாம் கேட்பது மிக கடினமாகிறது. உள்ளத்தில் நாம் எப்பொழுதுமே எளியவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம்பிக்கையின் கண்கள் கொண்டு நாம் உலகை பார்க்க வேண்டும். நாம் வெறும் இந்த உலகு சார்ந்த உயிர்கள் மட்டும் கிடையாது, நாம் ஆன்மீக உயிர்கள். நமக்கு ஒரு ஆன்மீக பரிமாணம் இருக்கிறது, ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன் இருக்கிறது. எனவே பாதி உண்மை எப்போதுமே தவறான உண்மை தானே, உண்மையா இல்லையா? அப்போ இந்த உடலை மட்டும் நாம் கொண்டு இந்த உலகை பார்த்தோம், இந்த ஊனக்கண்களால் மட்டும் இந்த உலகை பார்த்தோம் என்றால் நாம் இந்த உலகை முழுவதும் பார்க்கவில்லை என்றுதான் அர்த்தம். நாம் விசுவாச கண்களால் இந்த உலகை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகத்தில் நாம் வாசிக்கிட்டோம். இந்த உடல் கடவுளுடைய உறுப்புகள் என்று நாம் எந்த கண்களால் கண்டு கொள்ள முடியும்? விசுவாசம் என்ற கண்களால் தான் கண்டு கொள்ள முடியும். அத்தகைய விசுவாசம் இருந்ததால் தான் அந்திரேயாவும் நான் மெசியாவை கண்டேன் என்று சொல்லுகிறார். எனவே விசுவாசம் நமக்கு, ஆழ்ந்த விசுவாசம் நமக்கு வேண்டும் அன்புக்குரியவர்களே. அது மட்டுமல்லாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? பிறரன்பு சேவையில் நாம் ஈடுபட வேண்டும். ஏலி ஒரு வயதானவர், சாமுவேல் ஒன்றும் கடவுளுக்கு பணி செய்வதில்லை, அவர் அதை தெரியலனா கூட ஏலி ஒரு வயதானவர், அவருடைய தேவையை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றுதான் தூக்கத்திலிருந்தும் எழுந்து அந்த சிறுவன் ஓடி போகிறான். அந்த பிறரன்பு நம்மிடம் இருக்க வேண்டும். அவருக்கு உதவி தேவைப்படுமே, என்ன உதவி தேவைப்படுமோ என்று ஓடி சென்று உதவுகிறாரே சாமுவேல். அதை போல அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சகோதரனும் நான் கண்ட மெசியாவை காண வேண்டும், அந்த அன்பு அந்த அந்திரேயா என்னும் அந்த திருத்தூதரிடமும் இருந்தது. எனவே அந்த பிறரன்பு நம் வாழ்வில் வேண்டும். நம்முடைய மனைவி மீது, நம்முடைய பிள்ளைகள் மீது, நம்முடைய அண்டை வீட்டார் மீது நாம் பிறரன்பு கொண்டு வாழ்ந்தால் கடவுளை நாம் கட்டாயம் கண்டு கொள்ள முடியும் அன்புக்குரியவர்களே. எனவே இந்த பண்புகளெல்லாம் நம் வாழ்வில் எடுத்துக்கொண்டால் இறைவனை நாமும் ஸ்பாட் பண்ணலாம். நம்ம வாழ்க்கையில் இறைவனை நம் வாழ்வில் ஸ்பாட் பண்ணால் தொலைஞ்சு போன ஒரு கூட்டத்தில் தாயை பார்க்குற அந்த குழந்தையை போல நாம் கடவுளை கண்டு கொள்வோம். நம் வாழ்வில் இருக்கிற அத்தனை கவலைகளும் மறந்து நாம் கடவுளில் மகிழ்ச்சி அடைய முடியும். ஏனென்றால் நம் வாழ்வுக்கு மீட்பு கொடுப்பவர் கடவுள் ஒருவரே, நம் வாழ்வுக்கான நோக்கத்தை கையில் கொண்டிருப்பவர் கடவுள் ஒருவரே. எனவே கடவுளை கண்டு கொள்ள முயற்சி செய்வோம். மகிழ்ச்சி உள்ளவர்களாக இந்த உலகிலே வாழ முற்படுவோம். அதற்கான அருளை இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்.